சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதான் பார்க்க போகிறோம். ரோகிணி தான் வேலை பார்க்குற பார்லரில் ஒத்தியில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கள பார்க்க வராங்க வித்யா. மாதிரி ரோகிணி உள்ளே இருக்காங்களான்னு கேட்குறாங்க. உள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. ரோகிணி அந்த சேரில் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடி தனியாக உட்காந்து சிரிச்சிட்ருக்க, அந்தளவுக்கு ஆயிடுச்சாடி, எதுவும் கலந்துட்டாடி அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லடி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டி தனியாக உட்காந்து சிரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, எங்கள் மாமியாருக்கு ஒன்று நடந்துச்சு, அதை நினச்சி தான் சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமியார் இந்த வயசில் வந்து பரதநாட்டியம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னாங்க. நானும் சரி உசுப்பேற்றி பண்ணுங்க வைங்கன்னே. கடைசியில் அவங்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். முத்துக்கும் மீனாவுக்கும் கழுத்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ வீட்டில் கழுத்தை இப்படி சுருக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால சரியாக கூட பேச முடியல. எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த தினேஷும் போலீஸில் மாட்டிட்டான். இந்த ஆன்ட்டி தான் என்னை வந்து உங்கள் அப்பா எப்போ வருவார், ஒன்று உன் பார்லர் கல்லா விழுந்து இருக்கட்டா, இல்லைனா நான் வந்து ஃபர்னிச்சர் கடையில் போய் இருக்கட்டா, வீட்டில் இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது, நான் சும்மா தானே வீட்டில் இருக்கேன், ஏதாவது பிரயோஜனமாக செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி படம் போட்டு கிடப்பாங்க. இப்போ பாரு, வீட்டை விட்டு நகர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன மீனா மட்டும் இப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் மாமியார் எதுக்கு எடுத்தாலும் அதை செய் இதை செய்யன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து எங்கள் மாமியாரால் பேசவே முடியாது. அதனால் மீனாவுக்கு ரிலீஃப் தான். எனக்கு அதை விட ரிலீஃபு. யார் யார் எதை செய்கிறாங்களோ அது நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த முத்து மீனாவும் ஸ்டூடெண்ட் வரலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நடனம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் ஆன்ட்டியும் சும்மா இருக்காமல் வயசான காலத்தில் நான் அப்படி ஆடணும் இப்படி ஆடணும்னு சொல்லி அடிப்பாங்க. கழுத்து பிடிச்சிருச்சுன்னு அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. என்னடி அப்போ கழுத்து சரியாகாதா அப்படிங்கிறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. டாக்டர் அப்படி தான் சொன்னார். வயசு 65 வயசாகிடுச்சு, இனிமேல் குணமாகுதுங்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க, ஒரு இல்லாமல் இருந்தீங்கன்னா சரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பரதநாட்டியம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் எலும்புலாம் தாங்காதுமா. 65 வயசுக்கு மேலாம் வந்து உங்களுக்கு எலும்புலாம் ஊறாது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் மாமியார் இன்னும் வந்து எந்த பக்கமும் வரமாட்டாங்க. பேசாமல் நம்ம பொண்ணே போவேன்னு வீட்டிலே உட்காந்துக்கலாம்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. நீ பயங்கரமான ஆல்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் பார்லர் வந்து உட்காந்துட்டோன்னு சொன்னால் நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இது ஓம் பார்லரில் வேலை பார்க்க மறந்துடாத உள் மனசுக்குள்ளே சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நானும் என் பார்லர்னு சொல்லிட்டு பேசுகிறேன் பாரு. உண்மையிலே என் பார்லர் இல்லை தான், ஆனால் என் பார்லர் மாதிரி தானே. ஆனால் இங்கே வந்தால் என் லட்சணம் முறை தெரிஞ்சிடும்ல, அதான் வர விடலை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நீ தில்லாலங்கடி வேலை பார்க்கல பெரிய ஆளில். அந்த தினேஷை அந்த சிட்டிக்கிட்ட மாட்டி விட்டா, சிட்டி அவன் போலீஸை மாட்டி விட்டான். இப்போ தினேஷோட நிலைமை என்னவோ அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு என்ன, அவன் எக்கேடும் கெட்டு போகிறான். அந்த சிட்டி பரவாயில்லடி, அவன் ரவுடி பேலாக இருந்தாலும் நம்ம சொன்னதை செஞ்சுட்டானே அப்படிங்கிறாங்க. ஏன்டி அவனுக்கு வேலையே தான், நீ அவனுடைய சூப்பர் கஸ்டமர், வட்டியெலாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்க. உன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைக்கணும் முன்னாடி, கோல்டன் கஸ்டமர். ஆனால் என்ன, பேங்கில் வேணா வட்டியை தான் நீ கட்டவே இல்லை. பேங்க்காரனும் என்றைக்கும் உன் வீட்டில் வந்து நிற்க போகிறானோ தெரில அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இன்னொன்னடி சொல்கிற, உன் புருஷன் ஆதார் கார்டையும் உன் ஆதார் கார்டையும் அவங்ககிட்ட இருக்குது, அட்ரஸ் தேடி வரப்போகிறாங்க, கடைசியில் நீ மாட்ட போகிற அப்படிங்கிறாங்க. ஏன்டி நான் வந்து என் பேர்லேயே எடுத்தேன், அந்த ரோகிணி பேரில் தானே எடுத்தேன், நீ தானடி ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏன்டி என் பேர் கல்யாணி, உனக்கு தான் தெரியுமே, நான் ரோகிணின்னு சொல்லி ஐடி ப்ரூஃபெல்லாம் மாற்றி வந்து அதை நம்ம கட்டவே வேணாம்னு சொல்லி தான் பேங்க்கில் எடுத்தோம், இல்லைனா தான் அப்பவுமே கட்டியிருக்கலாமே. இந்த சிட்டிக்கெலாம் வட்டி கொடுக்குறாங்க, கட்ட தெரியாமையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அந்த மலேசியாவிலேருந்து வந்தாலும் அந்த ரோகிணி பேரில் எடுத்திருக்கியோ அப்படிங்கிறாங்க. அவள் பேரை கணக்கு பண்ணி தான் எடுத்திருக்கோம். அப்படி மாட்டினாலும் மலேசியாவில் இருக்க ரோகிணி தான் மாட்டோம், எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ இருக்க அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ மாறின்னு சொல்லிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ தெளிவாக இருக்க, பேங்க் நிர்வாகத்தில் எவ்வளோ தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி விட்னஸ் நீ தான் போட்டிருக்க, மறந்துடாத அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், விட்னஸ் நீ தான் போட்டிருக்க, அந்த மலேசியாக்காரன்னு சொல்லிட்டு. நீ கேட்டால் ஆமாம் அவள் தான் வாங்கினா, ஃபோட்டோ தான் மாறின்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கதை இருக்கோ இதில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வித்தியாட்டா, இந்த மாதிரி என் புருஷன் வந்து சும்மா இருக்காரு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அவரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சார் எங்கள் அப்பா அனுப்பின பணத்தில் அப்படிங்கிறாங்க. ஏன்டி எல்லாத்தையும் விட்ட ஃப்ராடை ஏன்டி விடாத, உங்கள் அப்பாவை அனுப்புனார், உனக்கு மலேசியாவில் அப்பாவும் கிடையாது, உனக்கு மலேசியாவே கிடையாது. அது வந்து அவங்க அப்பா பணம், அதை புரிஞ்சுக்க. யார், மனோஜ் அப்பா பணம். அவங்க அப்பா பணத்தையே வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து உங்கள் அப்பா பணம்னு சொல்ல, இதுக்கும் மாமியார் வச்சே திறந்து வைக்க, நீங்களாம் பயங்கரமான தில்லாலங்கடி ஆல்டி அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியாட்ட சொல்கிறாங்க. வித்தியா, அங்கே பாரு, ஒரு தில்லாலங்கடி ஒரு வேலையை பார்த்துட்டோம்னா அப்படி விடக்கூடாது, தொடர்ச்சியாக பண்ணால் தான் நம்ம வந்து அதில் மறைக்க முடியும். அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு வேலையாக மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தியாக்கிட்ட ரோகிணி. சரி, அது என்னமோ பண்ணு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணு ஆன்லைனில் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கெலாம் பண்ண முடியாடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ தான் பார்ட்டி வைக்கணும், உனக்கு ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, அதுக்கு நானும் ஒரு காரணம், நானும் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன், அதனால் நீ பார்ட்டி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. விடமாட்டியே, என்கிட்டருந்து ஏதாவது ஆட்டை போட்டு சாப்பிட தான் நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி என் சம்பளத்தை ஃபுல்லும் நீ வாங்கிக்கிற, உன் மாமியாருக்கு கொடுக்கணுங்கிற, வீட்டு செலவு கொடுக்கணுங்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிற. இப்போ என்னன்னா எனக்கு இது கூட பார்ட்டி வைக்க முடியாது, வைக்காட்டெல்லாம் நான் ஒன்றும்
உன்னோட பார்லர்லேருந்து போகவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பாருடி நானும் பேசி பேசி ஓம் பார்லர்னு சொல்லுதான் பாரு அப்படிங்கிறாங்க. சரி என்னத்தையும் சொல்லிட்டு போ, நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ தந்தூரி சிக்கனை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கோன்னே பார்லர் வேலை நடக்கிற இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓனர் வந்துடுறாங்க. என்ன ரோஹினி என்ன செஞ்சுட்ருக்கோம், ஃப்ரெண்டுகிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏன் சாப்பிட்ற இடத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியதானே, கஸ்டமர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் காலையிலேருந்து கஸ்டமரே வரல, அதனால தான் உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏசி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதில் பொரிச்ச கறிலாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நார்மலாக ஆகாதா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, மேடம் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து ஏசியில் தானே மேடம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் சூப்பராக இருக்குமா, இது வந்து பார்லரு, வீடு கிடையாது. நம்ம ஒரு மாதிரி நேரச்சுன்னா கூட ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு கதையை பேத்துறதுக்கு. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்ட்டிக்காரங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு சாப்பிட்டா பரவாயில்லை. இப்போ என்னன்னா நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேடம் இது எமர்ஜென்சி தான் அப்படிங்க. இதான் எமர்ஜென்சியா ரோஹினி, உனக்கு இப்போ வேலை பார்க்க விருப்பம் இருந்தால் பாரு, இல்லையா உன் புருஷன் தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கேயே கூட நீ இருந்துக்க என்ன. ஆனால் என் பார்லரில் வேலை பார்த்தா ஒரு ரூல்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம் சாரி மேடம், இன்னும் இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி நடக்காட்டால் நீ வேலையில் இங்கே இருப்பீங்க ரோஹினி, இல்லைனா வேலையை விட்டு உங்களை தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாரி மேடம் அப்படிங்கிறாங்க. நான் அடுத்த பிரான்ச்சுக்கு போகணும், என்ன இனிமேல் இப்படி நடந்துக்காதீங்க, உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் பார்லர்லேயே இருக்க மாட்டேறீங்க, வீட்டிலே இருக்கிறீங்க, இல்லை வெளில எங்கேயாவது இருக்கிறீங்க. கேட்டால் நான் ஃபோன் பண்ணி கேட்டால் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் வந்து நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் இல்லை. ஆனால் அப்போ கூட நான் சரி ரைட் ஏதோ ஒரு வேலையாக போயிருப்பாங்கன்னு விட்டேன். சரிங்களா, அந்த ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு கூட உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. மேடம் வந்து இப்போ தான் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லுது. என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு நெட்டு நான் கையில் செல்லே பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குது எது நடக்குன்ட்டு. ஆனால் இவங்க அதெல்லாம் உணர்றது இல்லை அப்படிங்கிறாங்க. சாரி மேடம் அப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மேடம் போனோன்னே ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. மேடத்திட்ட வந்து நம்ம சொல்கிற மாதிரியே சொல்லிக்கலாம், சரியா, கேமராவை நீ அப்பப்போ ஆஃப் பண்ணி போடு, கேட்டால் கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நீ பயங்கரமான கேடி தாண்டி, உங்கள் ஓனர் சொன்னால் நீ திருந்த மாட்டியா அப்படிங்கிறாங்க. நானே இதுக்கு முன்னாடி ஓனராக இருந்தேன், இப்போ கொஞ்ச நாளில் அவள் ஓனராக இருந்தால் அவள் சொல்ல நான் கேட்கணுமா, நானே இங்கே நடக்கிற வரவு செலவில் பாதியை கொடுக்கேன், இனிமேல் பாதியும் கொடுக்க மாட்டேன், ஃபுல்லாக அடிச்சுட்டு ஓடலை மேடம் நட்டமாயிட்டு அப்படிம்பாங்க. நட்டமாயிட்டோன்னே இந்த பார்லரை விற்கணும்பாங்க, நானே ஒரு ரேட்டை போட்டு வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் பணம் வச்சிருக்கே அடி அப்படிங்கிறாங்க. வித்யா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடை நடத்துகிறாரு மனோஜ், அந்த நடத்தும் போது அந்த கம்பெனி கொடுக்குற பணத்தை ரொட்டேஷன் அடித்தோம்னா நம்ம வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாடி நீ சில்லாலாம் கிடையாது, என்னாலும் செய்வேன் அப்படிங்கிறாங்க. வேறு என்னடே செய்கிறது, வேறு வழி கிடையாதுலாம், இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தினேஷை வந்து இங்கே போலீஸ் விசாரிச்சுட்ருக்காங்க. எதுக்கு நீ ரொம்ப ஸ்பீடாக போனால் வச்ச அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் என்ன ஒருத்தன் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க ஒரு ஆஃபீஸுக்கு, அவர் பேர் என்னென்னு தெரியாது, அவன் தாடி வச்சுருந்தாரு, ஒரு ஆஃபீஸ் எங்கே இருக்குது எதுக்குன்னு எனக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சரி உள்ளதை சொல்ல அதுக்கப்புறம் விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சார் ஒரு ஆள் கால் பண்ணார், உங்களை பார்க்கணும், ஃபைனான்ஸ் விஷயமாக பேசணும் அப்படின்னாரு. சரி ரைட், நம்மளுக்கும் பணம் கிடச்சா நல்லது தானே சொல்லிட்டு போனேன். நம்மளுக்கு வாண்டடாக வட்டி கொடுக்காங்கன்னு வாங்கிடும்னு சொல்லிட்டு போனேன். அங்கே கேட்கும்போது நீ வந்து ஒரு பொண்ணை வந்து நெருக்கடி பண்ணி வந்து நீ பொருள் வாங்குறியா வைக்கிறியா பணம் வாங்குறியா என்னமோ பண்ணிகிட்ருக்க, ஏமா பொட்ட பிள்ளையெல்லாம் வந்து நெருக்கடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நான் யாரையும் நெருக்கடி பண்ணலாங்கும் போது அவங்க வந்து என்ன கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன் இதுக்கு மேலே எதுவும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் பைக்கை தூக்கிட்டு இப்போ ஸ்பீடாக போகையில் பின்னாடியே வட்டிட்டு வந்துகிட்டே இருந்தான், நில்லுடான்ட்டு. இந்த சூழ்நிலையில் தான் அந்த வயசான பாட்டி எத்தாப்புல வந்துட்டாங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, அந்த பாட்டியை நான் எரிக்க வேண்டியதாக போச்சு. அந்த பாட்டியும் விழுந்துட்டாங்க. அதை நான் விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டார். அவர் வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டாங்க. இந்த சூழ்நிலை நான் திரும்பி பார்த்துட்டு சரி ரைட்டு நம்ம சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஞ்சு போனேன். இந்த சூழ்நிலை தான் வந்து அந்த பையன் வந்து என்ன மறித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஏற்கனவே அவர் வந்து என்ன வந்து கை வச்சுருக்காரு, கை வச்சு நான் கோமாவில் கூட இருந்திருக்கேன், போலீஸ் கூட அதை விசாரிச்சிருக்காங்க. எனக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் வந்து வேண்டாதிக்கு செய்கிறாரு. ஆனால் வந்து நான் என்ன காத்துக்கிட்டதுக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக போனான் சார். அந்த பொண்ணை அந்த பாட்டி அடிக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக எதுக்காக நான் அப்படி போகல வைக்கல அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படி போனேன், ஓவர் ஸ்பீட் போயிருக்க ஒன்று. ரெண்டாவது வந்து பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரில, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஏதாவது ஒன்றா நீ தான் பொறுப்பு. சரி உன்னை வெட்டிட்டு வந்தது யார், அவன் என்ன கதைக்கு இது பண்ணுறான் வைக்கிறான், போலீஸ் நடவடிக்கை அவன் என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் ஏரியா தெரியும், அந்த ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோன் நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பரை குறிச்சிக்கிறாங்க. குறிச்சிட்டு சரி எந்த இடம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றி கூட்டி போகிறாங்க. உடனே சிட்டி ஆஃபீஸில் போய் நிற்கு. இந்த ஆஃபீஸ் தான் வந்தே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உள்ளே சிட்டி இருக்கார். இவனை தெரியுதா அப்படிங்கிறாங்க. யாருன்னே தெரில சார் அப்படிங்க. சார் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து வந்தேன் சார். வந்த உடனே நீ யார் என்ன வரணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஃபைனான்ஸ் தரேன்னு சொன்னீங்க, இங்கே வந்து இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னேன். கேட்கும்போது நீலாம் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருப்பியோ அப்படி இப்படின்னாங்க. நான் யார்ட்டையும் நெருக்கடி பண்ணி பணத்தை வாங்கல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வந்து இல்லை
நீ வந்துட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுட்ருக்க என்னமோ இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் முதுவலி பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன் இதுக்கு மேலே தான் நம்ம நிலமை மோசமாயிருன்னு சொல்லிட்டு தான் ஓடினேன். இவங்க பின்னாடியே விரட்டிட்டு வந்தாங்க. மீதி நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நீ வந்து இவனை கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் நான்லாம் கூப்பிடலாம் வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவருக்கு தினேஷ் கொடுத்த செல்ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிக்காங்க. இங்கே காலிங் வருது. அப்போ நீ உங்களுக்கு தெரியவே இல்லைங்கிற, இவங்க ஃபோன் நம்பர் எப்படி இவங்க செல்லுக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் தெரியாமல் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் போயிருக்குமா அந்த சிசிடிவியை பார்க்கணும் அப்படிங்க சார். அதெல்லாம் ஓடலாம் வைக்கல அப்படிங்கிறாங்க. பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தினேஷ் வந்ததும் இவங்க கை நீட்டினது இவங்க தினேஷ் ஓடினது எல்லாமே அந்த பதிவில் இருக்குது. இதை பார்த்துட்டு போலீஸே எங்ககிட்டே நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, நீனே ஒன்றா நம்பர் திருடேன், லோக்கல் ஸ்டேஷனில் உன் மேலே வந்து ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்குது, அதெல்லாம் விசாரிச்சுட்டு தாங்க வந்து உட்காந்துட்ருக்கோம் சரியா. உன் ஸ்டேஷன் லிமிட் எனக்கு இல்லைனாலும் தெரியாமல் இருப்பேன்னு நினச்சிட்ருக்காத. நாங்களும் 4 விஷயம் தெரிஞ்சுட்டு தான் அந்த இடத்துல டேபிளில் உட்காந்துட்ருக்கோம். சரியா நீ ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. சார் நான் எதுக்கு சார் நான் இப்போ நிம்மதியாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன் வச்சுட்ருக்கேன், நான் முன்னாடி மாதிரி இல்லை சார் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உன் லட்சணம் எல்லாம் தெரியும், எப்படி உனக்கு பணம் வந்துச்சு, எதை என்னென்ன செஞ்சிகிட்ருக்கேன் எல்லாம் தெரியும் சரியா. நீ வந்து லைசன்ஸ் எதுவுமே வாங்காமல் வட்டி கொடுத்துட்ருக்க. உனக்கு அந்த அதிகாரத்தை யார் இருந்தால் நீ என்னமோ வந்து காவல்துறை மாதிரி வந்து அவனை கூப்பிட்டு விசாரிச்சுருக்க வச்சுருக்க. அதுக்கப்புறம் நீ கை நீட்டதுக்கு நீ யாரியா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சார் நான் எனக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் எப்படி நீ கூப்பிட்ட, எதுக்கு இது பண்ணா, உனக்கு யார் இது பண்ணா வச்சாருன்னுட்டு இருக்காங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சமாளிச்சு உள்ளதை சொல்லுதே அப்படிங்கிறாங்க. சார் தயவுசெய்து இப்போ தான் சார் நான் தயவுசெய்து விட்டுருங்க சார், நான் இப்போ தான் சார் ஒரு கதையில் கேஸில் உள்ளே போய்ட்டு வெளில வந்திருக்கேன், மறுபடியும் நான் உள்ளே போனேன்னா வெளில வரது கஷ்டம் சார், என் பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. பண்ணுறது பூராமே இல்லீகலாக பண்ணுற, இதில் வந்து உனக்கு பிஸ்னஸ் வேறு பாதிக்குமா, பிஸ்னஸ் வாடா முதல்ல அப்படின்னு சொல்லி சேர்ந்து போய்ட்டு போகிறாங்க. டேய் என்ன நடந்துச்சு உள்ளதை சொல்லல உரிச்சிருவோம் அப்படிங்கிறாரு ஹையர் ஆஃபீஸர். என்ன சார் ஒன்றுமே நடக்கலை, எனக்கு எனக்கும் குறை சொல்ல இருந்துச்சு, அதில் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. முதல்ல இவனை யாருன்னே தெரியாதுன்னு இப்போ வர சொல்ல பிரச்சனையா, உள்ளதை சொல்லுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இவர் முடிச்சுக்கிட்டே இருக்கார் சிட்டி. உடனே தினேஷ் சொல்கிறாரு, எங்களுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டு பண்ணீங்க வச்சிங்க அப்படி இப்படின்ட்டு. டே உனக்கு எனக்கும் பிடிச்சில்லடா, ரோகிணி தாண்டா அப்படின்னு இப்படி சொன்னா அப்படி சொல்கிறாங்க. உடனே போலீஸை சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாருங்க பாருங்கள் அந்த ரோகிணின்னு சொல்லி ஒரு பொண்ணு தான் இது பண்ணியிருக்காங்க, அந்த வீடு எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. நேராக சொல்கிறாங்க. சொன்னோன்னே நேராக போலீஸ் விசாரிக்கிறதுக்கு ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ விஜயா தான் வீட்டில் இருக்காங்க. ரோகிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க பார்லர் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள விசாரிக்கணும் ஒரு கேஸ் விஷயமா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வரணுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க மருமக வந்து ஒரு ஆளை கை நீட்டுறதுக்கு ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாமே போலீஸ் வந்து விசாரித்து கூட்டி போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, மருமகளையும் விசாரிக்கணும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என் மருமகளுக்கு அதுவும் சம்மந்தம் இருக்காது, இந்த வீட்டில் வந்து சம்மந்தமில்லாத ஒருத்தன் இங்கே இருக்கான், அவன் தான் வந்து ரவுடி போயிட்டுலாம் வந்து சண்டைக்கு போவான், அவன் தான் இங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் பேர் முத்து அப்படிங்கிற முத்து வந்துடுறாரு. என்ன சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே வந்து ரோஹிணின்னு ஒரு பொண்ணை பார்க்க வந்தோம், அவங்க இல்லை பார்லர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, எந்த அட்ரஸ்னு அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் சொல்கிறாரு, எனக்கு அந்த அட்ரஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க. நேராக பார்லர் போகிறாங்க. ஏம்மா வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் எந்த தப்புமே செய்யலையே வைக்கலையே அப்படி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா, அவன் மேலே பெட்டிஷன் வந்திருக்கு, அதெல்லாம் விசாரிக்கும் சரியா. ஒரு நபரை வந்து நீ வந்து கை வைக்க ஆள் அனுப்பியிருக்க, அவங்களும் வசமாக செஞ்சு விட்ருக்காங்க, அவங்க கொஞ்சம் நல்லா மோசமாக இருக்காங்க, அந்த ஆள் மேலேயும் வேறு பெட்டிஷன் வந்திருக்கு, அது சம்மந்தமாக எல்லாம் விசாரிக்கணும், ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா, அண்ணாமலை, மனோஜ், ஸ்ருதி, ரவி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனில் போய் வெளியே நிற்கிறாங்க எல்லாருமே. அப்போ போலீஸ்கிட்ட கேட்குறாரு முத்து, என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சிட்டிகிட்ட சொல்லி இந்த பொண்ணு வந்து அந்த தினேஷ்னு ஒரு ஆளை வந்து கை நீட்ட சொல்லியிருப்பாங்க போல், அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு போல், அதான் அந்த பொண்ணை விசாரிக்க கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களே எதுக்கு இந்த பொண்ணுக்கு கை நீட்ட சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே குழம்பிகிட்டு இருக்காங்க. உடனே இவர் தெரிஞ்ச போலீஸும் கேட்குறாரு முத்து, தம்பி ஒன்றும் இல்லை, அது விசாரணை முடியும் தெரியும், இவருக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் நான் சொல்லுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் கேட்குறாங்க, நீ எதுக்குமா இவரை வந்து நீ வந்து கை நீட்ட சொல்லியிருக்க அப்படிங்க. எனக்கு இவர் யாருன்னே தெரியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. சார் என் செல்ஃபோன் நம்பரை பாருங்கள், அந்த பொண்ணு எனக்கு அடிக்கடி கால் பண்ணியிருக்கு, நானும் பண்ணியிருக்கேன், அதுபோக இந்த பொண்ணு அடிக்கடி எனக்கு வந்து பணம் அனுப்பியிருக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாரு, ஆன்லைனில் பணம் அனுப்பி ரோகிணி வந்து தினேஷுக்கு பணம் அனுப்பணும் எல்லாமே அதில் இருக்குது. பார்த்துட்டு இவன் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இந்த பொண்ணு என்ன பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது, இவங்கள வந்து போலீஸ் விசாரிக்கட்டும், லேடிஸ் போலீஸ் வர சொல்லுங்க. லேடிஸ் போலீஸ் வராங்க. உடனே போலீஸ் இறங்கியம்மா உள்ளதை சொல்லலை அப்படின்னா ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட உள்ளதை சொல்லணும், கொஞ்சம் யாருமே இல்லாமல் அவங்கள்ட்ட பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்மளை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, எனக்கு விரும்பின ஒரு பையனை நான் கட்டினேன், அந்த பையனை நான் கட்டையில் வந்துட்டு
எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்குது, நான் சொல்லாமல் கல்யாணம் முடிச்சு தான் மேடம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் எனக்கு நெருக்கடி பண்ணி பணம் கேட்டான் மச்சான் அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படியா இதுதானா, சரி ரைட்டு, இது எல்லோரும் செய்யக்கூடியது தான், விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அத்தனையேசுக்கு போகிறாங்க. என்னையா ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு புருஷன் இறந்துருக்கு, 2வது கல்யாணம் பண்ணால் அதை சொல்லி நீங்கள் வந்து உணங்கிட்டு இருப்பியா, இப்போ வந்து இங்கே சம்மந்தம் இல்லாமல் அந்த பிள்ளையை மாட்டி விட்ருக்க அப்படிங்கிறாங்க. மேடம் அது மட்டும் செய்யலை, இந்த பொண்ணு வந்து மலேசியாவிலேருந்து அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணின்னு ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து முன்னாடி வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த பிள்ளைக்கு தொழில் பண்ணி சொல்லி கொடுத்த குரு. அந்த பிள்ளை வந்து பார்லர் வேலை தெரிஞ்சிருக்கு, அங்கே நடத்தியிருக்கு, அது வசதியான பிள்ளை. அந்த பேரில் இந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பேரே ரோகிணி கிடையாது, இந்த பொண்ணு பேர் கல்யாணி. இவளுக்கு சொந்த ஊர் வந்து குமரிபாளையம் மேடம். ஆனால் வந்து தன்னை பெரிய பணக்காரி மாதிரி காட்டிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுன்னே சீனை போட்டு கல்யாணம் முடிச்சிருச்சு. அது போக ஏகப்பட்ட தில்லலங்கடி வேலை செஞ்சுருக்கு இந்த வீட்டில். பார்லர் வைக்க அதுக்கு துட்டு கிடையாது. ஆனால் இதனுடைய மாமியாரை ஏமாற்றி நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, எங்கள் அப்பாவோட நான் கோவிச்சிட்டு வந்திருக்கேன், அதனால் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பார்லர் வச்சு அவங்க பையனே கட்டிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் காசு கேட்டேன். ஆனால் முதல்ல தர முடியாதுன்னு சொன்னால் நான் போயிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க 50,000 60,000 தந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் அந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் கொடுத்துட்டு உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மேடம் கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன், உழைச்ச காசை கொடுத்துருக்குறேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, நீனும் பல நீங்கள் வேலை பார்த்துருக்க சரியா, ஃபாரின்லேருந்து வந்திருக்க அப்படின்னு வச்சுருக்கேன்னு சொல்லி தான் உன் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. போய் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாசையில் 4 பேர் கொடுக்காங்க. கொடுத்தோன்னே என் பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. உன் பேர் கல்யாணி, குமரிபாளையத்துலேருந்து வந்திருக்க, உனக்கு யாருனே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்குது, இதை மறைச்சிட்டு நீ வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்க, உன்னை ஏமாற்றி அவன் பணம் வாங்கிட்டு இருக்கா, நீ அந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருக்கேன்னா மொத்தத்தில் நீங்கள் 3 பேருமே சரியான சீட்டிங் தான். அவங்க 3 பேருமே ரிமாண்ட் பண்ணணும். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த சமூகத்தில் இருந்தாலும் அந்த சமூகம் நல்லாவே இருக்காது. இந்த சமூகம் வந்து சுபிட்சமாக இருக்கணும்னா உங்களை மாதிரி விஷக்கிருமிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க ரோகிணிக்கிட்ட. போலீஸ் வந்து அவங்க குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு விடுதாங்க. இங்கே ரோகிணியோட மாமியார் யார் அப்படிங்கிறாங்க. விஜயா நான் தான் மேடம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, அவங்களோட மாமனார் அப்படிங்கிறாங்க. நான் தான் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, இந்த மாதிரி விசாரித்த வகையில் அந்த பொண்ணு வந்து தன்னை அடையாளத்தை மாற்றி இங்கே வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கு. ஏன்னா உங்கள் பையன் அந்த பொண்ணு விரும்பியிருக்கு, அந்த விரும்பிய வாழ்க்கையை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கு. மற்றபடி எல்லோரும் செஞ்ச ஒரு இதை தான் செஞ்சுருக்கு. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடியும்னு சொல்லுவாங்க. பொய் சொல்கிறது வைக்கிறது எல்லாமே சட்டப்படி தப்பு தான். ஆனால் மனசாட்சி ரீதியாக பார்த்தா சரி ரைட்டு, அது புருஷனை இழந்தவா, ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை, வசதியான இடம்னு சொல்லி இங்கே கல்யாணத்தை முடிச்சிட்டான். ஏன்னா அந்த பிள்ளைய நல்ல மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க. சொந்த பார்லர் வச்சுருக்காங்க போயிருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. நாங்கள் விசாரித்து பார்த்தோம். விசாரித்த வகையில் அந்த பொண்ணு வந்து பார்லர் எப்பவுமே விற்றுருக்கு. விற்ற பார்லர்லேயே வேலை பார்க்கணுன்னு சொன்னோன்னா அந்த பழைய ஓனர் சரி ரைட்டு, பழைய ஓனராக இருக்காங்க இவங்களே கொஞ்ச நாள் நம்ம வர சொல்ல பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பார்லர் வாங்கினவங்க கொடுத்துருக்காங்க. இப்படியா இருக்குது. அதனால் அவங்க மாமியார் வந்து சவுண்டு பார்ட்டி இப்படி உண்மை நிலை தெரிஞ்சால் என் புருஷனோட வாழ விட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது சட்டத்துக்கு முரணானது சரியா. பணக்கார புள்ள வரதட்சணை வேணும், அது வேணும், அதுவும் சட்டப்படி தப்பு. ஏன்னா பணம் வேணும் அது வேணும்னா மாமியார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், மாமனார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒழுங்காக அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு வாழுங்க. இந்த தினேஷையும் இந்த சிட்டியையும் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஏன்னா உங்கள் மருமகளை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மேடம் இவ்வளோ பொய் சொல்லி எங்கள் வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு, இந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், எங்கள் பையனும் வாழ மாட்டான் வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மேடம் நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்க முடியாது, சட்டம் என்ன சொல்லுதோ அதான் கேட்க முடியும். உங்கள் பையன் சட்டப்படி அவங்களோட புருஷன் சரியா. அந்த பொண்ணு வந்து கல்யாணத்தை ஏமாற்றி பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் கேன்சல் ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் அவள் வந்து உங்கள் மருமகா, புருஷன் இறந்த பிறகு கல்யாணம் முடித்தா 100% செல்லும். முதல் திருமணம் மாதிரி அங்கீகாரம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுன்னு சொல்லுவாங்க குமரிபாளையத்தில், அதையும் எடுத்து வளர்க்க பாருங்கள். அப்படின்னா தான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தாய் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த குறை நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஏங்க யார் பற்ற பிள்ளையோ என் பையன் எப்படி எடுத்து வளர்ப்பான், நான் எப்படி பேரன்னு எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த பிள்ளை எதிர்காலத்துக்காக பெற்றா தான் பிள்ளையா வளர்த்தா பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க போலீஸு. சொல்கிறாங்க, மேடம் அங்கே பாருங்கள், நீங்கள் போலீஸுக்கு வேணால் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், என் வீட்டில் என்ன நடைமுறையை நான் தான் செய்வேன், என் வீட்டில் அந்த பிள்ளைய எடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எடுக்க மாட்டேன்னா தனி கொடுத்துன்னு வச்சு கொடு, பொண்ணு கூட வாழணும் வாழ மாட்டேன்னு சொல்ல வேண்டியது அவன் புருஷன் தானே, அவன் புருஷனாங்க அப்படிங்கிறாங்க. இவன் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் தான் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி உன் பொண்டாட்டி இப்போ இப்படி பண்ணியிருக்கானே கூட சேர்த்து வாழ்றே எப்படி அப்படிங்கிறாங்க. மேடம் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. விஜயா மேடம் நீங்கள் சொல்லதான் உங்கள் பையன் கேட்பானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் என் சொல்ல என் பையன் மீற மாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போவுமே இன்னும் முந்தாண்டியில் வச்சுக்கிட்டுருங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு தனியாக தொழில் பண்ணிகிட்ருக்காரு, வயசு 34 வயசு ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க சரிங்களா. இன்னும் வந்து
புருஷன் பொண்டாட்டி என்ன முடிவு அதான் முடிவு, நீங்கள் தலையிடாதுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மேடம் இவ்வளோ காலம் வந்து நான் 7 டிகிரி படிக்க வச்சுருக்கேன், என் பிள்ளைய ஆசையாக வளர்த்துட்டு இப்படி ஒரு மோசடிக்கார்ட்ட கொண்டு கொடுக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் சொல்லாதீங்க, இப்போ புருஷன் பொண்டாட்டி தனியாக பேச விடுவோம், அவங்க பேசட்டும், அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா தனியாக வாழட்டும், இல்லையா அந்த பொண்ணை பிடிக்கல வைக்கலன்னு அவங்க புருஷன் சொன்னார்னா சட்டப்படி எதிர்கொள்ளுங்களை தவிர்த்து இங்கே வீண் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க, சரியா? இந்த இந்த ரோகிணி எதுக்கு விசாரிக்க கூட்டி வந்தோம்னா, இந்த பொண்ணு இதுக்கு ஏவி இருக்குது வச்சுருக்குங்கிறதுக்காக தான் கூட்டி வந்தோம். விசாரணை கதை உண்மை தெரிஞ்சிட்டு, இந்த தினேஷ் வந்து இந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்லை 2-3 பேர்கிட்ட நெருக்கடி பண்ணி பணம் வாங்கியிருக்காரு, அதையும் எங்களுக்கு 2-3 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதையும் சேர்த்தா இதில் விசாரிக்க போகிறோம். இந்த சிட்டி மேலே அவங்க ஸ்டேஷனில் ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்குது, எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் தள்ளி அப்படிங்கிறனால எங்களுக்கு தெரியலை, அவங்களும் பெட்டிஷனெல்லாம் நிறைய ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக நாங்களும் எங்கள் சம்மந்தமாக இங்கே இருக்க புகாரையும் சொல்லி அங்கேயும் தகவல் சொல்லிட்டோம். அதனால் அவருமையும் ரிமாண்ட் பண்ண போகிறோம், தினேஷையும் ரிமாண்ட் பண்ண போகிறோம். மனசாட்சி ரீதியாக அந்த ரோகிணியை நாங்கள் ரிலீஃப் பண்ணுறோம், நீங்கள் குடும்பத்தில் வச்சு நல்ல மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. மேடம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது வைக்கவே கூடாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, அதை எதனாலும் அவன் வீட்டுக்காரன்னு சொல்லணுமா, நீ சொல்லி என்னமா போகுது அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு ஒன்றும் பேச முடியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே போலீஸ்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, மேடம் இது எங்கள் வீட்டு பிரச்சனை, வீட்டில் போய் பார்த்துக்கிற மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு மனசே இல்லை, இவன் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரே காரில் போகிறாங்க. ஆன்ட்டி என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ என்கிட்ட பேசுகிறாத, ஆன்ட்டின்னு கூப்பிடாத, அதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, என் பையனை நீ ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்க அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. ஆன்ட்டி என்னை மன்னிச்சிக்கோங்க, எனக்கு வந்து மனோஜ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் வந்து போய் சொல்ல வேண்டியதாக போச்சு, இல்லைன்னு நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லாவே நடிச்சிட்டேடி, மலேசியாக்காரி, மலேசியா பணக்காரி, எங்கள் அப்பா வந்து பெரிய கோட்டீஸ்வரர், ஏகப்பட்ட தொழில் பண்ணுதார், ஏகப்பட்ட நாட்டில் பண்ணுதார், அவருக்கு இப்போ ஒரு பொருளாதார நெருக்கடி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவரை ஏமாற்றி வந்து நீங்கள் தான் மோசடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை ஜெயிலில் அடைச்சிட்டாரு, எங்கள் அப்பா ஜெயிலேருந்து சீக்கிரம் வந்துடுவார், எங்கள் மாமா வந்து பணம் அனுப்பி விட்டுருக்காரு 30 லட்சம் ரூபா, அப்படி இப்படின்னு எல்லாமே போய் சொல்லிட்டேடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி மன்னிச்சிக்கோங்க, நான் மனசு கூட வாழணுங்கிறதுக்காக தான் போய் சொல்லிட்டேன், இல்லை நான் ஏன் சொல்ல போகிறேன் ஆண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. எதுக்கு சொன்னேன் எனக்கு என்ன தெரியும், இல்லை இந்த முத்து மீனா அவனை செட் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கார் ஓட்டிகிட்டே சொல்கிறாரு, என்னம்மா எங்களையும் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறாங்க. தெரியலடா, அந்த பார்வதியும் சேர்ந்தா அது பண்ணியிருக்கா, எல்லோரும் கூட்டாக பண்ணியிருப்பாங்களான்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்கு போய் கார் நிற்குது. உடனே வீட்டுக்குள்ளே வந்துடாத அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எதனால் வீட்டுக்குள்ளே பேசிக்குவோம், தெருவில் பேசணும்னா விஜயா இன்னும் அசிங்கம் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வேறு வழியெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பின்னாடி வராங்க ரோகிணி, என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இரு ரோகிணி, உள்ளே வா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவ்வளோ எதுக்குள்ளே கூப்பிடுதீங்க அப்படிங்கிறாங்க. அவன் மோனை வேணும்னு கல்யாணம் முடிச்சிருக்கான், அவள் வேணும் வேண்டாம்னு சொல்லி மனோஜ் சொல்லணும், நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்போ அம்மா சொல்கிறது தான் ஃபைனல், எனக்கு ரோகிணி வேண்டாம், ரோகிணி எப்பவும் பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சோ அப்போமே நான் கூட வாழ வரும்போல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டே பொண்டாட்டியாவா சரியா, என்கிட்ட பொய் சொல்லிட்டா, என்கிட்ட எவ்வளோ மறைச்சா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டா அது நியாயம் சரியா, அது நீ பேசினாலும் நியாயம், பணக்காரி இல்லை அதனால் வாழ மாட்டேன்னா என்னடா அர்த்தம், பணம் தான் வாழ்க்கையாடா, பொண்டாட்டிங்க வந்து அன்புக்கு வராவளா துணைக்கு வராவடா, பணத்துக்காடா வரா, என்னடா நீ மனுஷன் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. உடனே இவருன்னு சொல்கிறாரு ரவியும், இந்த மாதிரி ஸ்ருதி வந்து பணக்காரி தான், அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கட்டலை, அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கட்டினேன் சரியா, அந்த மாதிரி அண்ணி வந்து உன் மேலே பாசம் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க, சரி விடு, மறப்போம் மன்னிப்போம் விட்டுரு சரியா, இன்னமும் வரக்கூடிய வாழ்க்கையை பாரு, அன்றைக்கி யாருக்குனே ஒரு பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க, அதையும் எடுத்து வாழ உன் பையன் தானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டேய் வாயை முடுறா அப்படிங்கிறாங்க விஷயா, என்னம்மா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. பிறகு எவ்வளோக்கோ பத்த பிள்ளைங்க வந்து இங்கே வந்து உழப்பாலோ அப்படி வளர்க்கணும் விட்டுருணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி எங்களால் உங்கள் வீட்டில் எதுவும் சண்டை வேணா நான் வேணால் கிளம்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு கிளம்பணும், இது நீ கல்யாணம் முடிச்சு விடுமா, நீங்கள் எது அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா புதுசாக பாசம் வருது ரோகிணி மேலே, இதுலேருந்தே தெரியுது நீனும் உன் மட்டும் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பேசுகிறாங்க, அத்தை இந்த வீட்டில் நல்லது நடந்தால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கெட்டது நடந்தால் நாங்கள் பண்ணியிருக்கோமா, இது எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அத்தை, என் புருஷன் வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு, அந்த ரோகிணி வந்து ஏதோ வந்து மனோஜ் மேலே உள்ள ஆசையில் பண்ணிட்டாங்க, இதில் என்ன தப்பு இருக்குதே, அவங்க சின்ன சிறுசு தானே வாழட்டுமே, நீங்கள் பெரியவங்க தானே மன்னிச்சு விடலாம்ல அப்படிங்கிற. ஏய் பூக்காரி நீலாம் எனக்கு யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பூக்காரியாக இருந்து போகிறேன், யாராக இருந்து போகிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ ரோகிணி வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டேனே, இப்போ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, என் பையனுக்குள்ளுக்கும் சம்மதம்னு எழுதி வந்துட்டு போக சொல்லு, நாளைக்கு என் பையனுக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும், என் பையனும் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லாரு, அம்மா சூப்பராக இருக்குது நீங்கள் பேசுகிறது, இந்த பொண்ணு வந்து என் அப்பாட்ட 30 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. டேய்
அப்பாவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவளுக்கு மலேசியாவே இல்லைன்னு சொல்கிறாரு போலீஸ் சொல்கிறாங்க, நீ வந்து இப்போவும் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் அந்த பணம் எப்படி வந்துச்சு, உங்கள் பையன் 5 பைசா உழைக்க தகுதி கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி இந்த பணம் 30 லட்ச ரூபா வந்துச்சு, இந்த பொண்ணு தானே எப்படியா பரட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே வச்சு அப்போ தான் திருதுன்னு முழிக்காங்க. அம்மா என்ன மனோஜ் வந்து ஒரு ரூபா கூட பரட்டியிருக்க மாட்டான், இவ தான் பரட்டியிருப்பா, இப்போ உடனே பணம் கேட்பாளோ அப்படின்ட்டு முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையத்தினே சொல்கிற மனோஜ் சொல்கிறாரு, பணம்லாம் அவள் பணம் கிடையாது, நான் ரெடி பண்ண பணம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி மனசுக்கு நினைக்காங்க, இப்போ கூட மனோஜ் வந்து நான் சொல்லதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, சொல்லனா சொல்லிடுவேன், நீ என்னன்னா நீ வந்து 3ஆம் மனுஷன் மாதிரி நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் என்னன்னாலும் சொல்லட்டும் மனோஜ், நீ வந்து என்ன தப்பாக நினைக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் 100% தப்பாக நினைக்கிறேன், என்னைக்கு நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோ அந்த நிமிஷமே உங்களோட நான் வாழ விரும்பலை, நீ தயவுசெய்து வீட்டு விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. மனோஜ், அப்போ நீ பணத்துக்காக தான் என்கிட்ட பழகினே அப்படிங்கிறான். 100% உன்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து ஒன்றை கட்டினேன், ஏன்னா ஒன்றையே கட்டுறதுக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு, எனக்கு 1000 பொண்ணு எனக்கு தெரியும், நான் ஒன்றையே கட்டுறேன், உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நாளைக்கு நான் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி தான் கட்டினேன், ஆனால் நீ வந்துட்டு ஒன்றுமே இல்லாதவா இப்படி ஏமாற்றுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சரி மலேசியா சிட்டிசன்ஷிப்பாக இருக்கேன், நாளைக்கு நான் மலேசியாவில் செட்டில் ஆகிடலாம், உங்கள் அப்பாவுக்கு பல கோடி கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கற்பனையாக வாழ்ந்தேன், அதனால தான் ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உனக்கு யார் முதல்ல வேலை தரேன்னு சொன்னால், வேலையே தராமல் தான் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ என்னென்னு கேட்டால் வந்து நான் உங்கள் அப்பா பெரிய பணக்காரராக இருப்பார், அந்த சொத்து நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்து நான் வந்து வேலைக்கு போகல, இல்லைனா தான் வேலைக்கு பிரி பண்ண மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு யாரும் வேலை தரல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உனக்காக நான் வந்து ஹோட்டலில் வந்து சப்ளையராக கூட வேலை பார்த்தேன் சரியா, ஆனால் நீ வந்து எனக்காக எதுவுமே செய்யலை, என்ன பெரிய பணக்காரன்னு சொல்லி நீ ஏமாத்தான் செஞ்சதை தவிர தொழிலுக்கோ எதுக்கோ எதுவுமே பண்ணல, இந்த பணம் கூட எப்படி பணம் எங்கள் வீட்டு பணம்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் வீட்டு பணமா, ஒன்றுமில்ல நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறேன். அப்போ வட்டிக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. ஆமாப்பா வட்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே வட்டிக்கு வாங்கியிருக்கேன், வட்டிக்குன்னு எப்படி ஒன்றி நம்பி யார் தருவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. டேய் நான் என் ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கேன்டா கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, உண்மையை நான் சொன்னோம்னா மனோஜ் இந்த குடும்பம் தாங்காது, அது போக வந்து உன் பிஸ்னஸே உன் கையில் இருக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாரு, டேய் மனோஜ் சோடாப்பட்டி ஒழுங்காக உள்ளது சொல்லலாம், வெளுத்து அப்படிங்கிறாங்க. டேய் அவன் இந்த வீடு விட்டு போகிறதுக்கு என்னென்னாலும் சொல்லுவாடா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா மனோஜ், நீ என்னென்னாலும் சொல்லுவேன், நான் என்னென்னாலும் சொல்லுவேனே, இந்த பணம் ஒன்றும் இல்லை, மனோஜ் வந்து ஷோரூம் ஆரம்பித்த பணம் உங்கள் அப்பா பணம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துலேருந்து டோட்டல் குடும்பம் ரொம்ப ஷாக் ஆகிடுது. இங்கே ஸ்ருதிக்கு அதுக்கு மேலே இருக்குது. ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன ரோகிணி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் வாழ்க்கை போதுன்னு மட்டும் உண்மையை சொல்கிறீங்க, இப்போ என்னன்னா அங்கிள் பணம்னு சொல்கிறீங்க, அதை ஏன் முன்னுக்கூட்டியே சொன்னானே அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை வரலன்னா நீங்கள் காலத்துக்கும் சொல்லியிருக்க மாட்டீங்க, என்ன ரோகிணி நீங்களும் சீப்பாக தானே இருக்கீங்க, இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கீங்க, அங்கிள் பணத்தையும் ஏன் மறைச்சிங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை அங்கிள் பணம்னு தெரிஞ்சால் அங்கிள் வாங்கிக்குவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பணம் தான் வந்து ஒரு பொண்ணு ஜீவான்னு ஒரு பொண்ணு மலேசியா இந்த கனடாவில் இருக்குது, அது ஏமாற்றி போயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. மாமா அந்த தேதியில் வாங்கியாச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பணம் சொல்கிறாரு, இந்த பணம் யார் பணமும் கிடையாது, இது என் ஃப்ரெண்டு பணம் தேவையில்லாமல் சொல்லுதா, இப்போ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அங்கிள் இவர் வந்து ஃப்ரெண்டுகிட்ட வேணாம்னு சொல்கிறாங்களா, எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்கில் இருக்காரில் அவரை சொல்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. அவனே சுண்டல் வாங்கி தின்னுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான், அவன் ஒய்ஃப் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குது, அந்த பிள்ளை சம்பளத்தை வச்சு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க வந்து இவனுக்கு பணம் கொடுத்து இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரோ, ஏன் அதே பணம் அவர்கிட்ட இருந்தால் அவர் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறாங்க. டேய் வட்டிக்கு வாங்கிருங்கண்ணா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி சொல்லுது உண்மையா, நீ சொல்லுது உண்மையா, நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை, ஆனால் எங்கள் அப்பா பணம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா பணம் நான் வந்து தொழில் பண்ணி ஜெயிச்சப்பறம் தர முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பையன் வந்து அப்படி ஒன்றும் இப்போ என் புருஷன் பணத்தை ஏமாற்ற ஆள் கிடையாது, நீ வெளியே போடி அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வெளியே போகிற தயாராக இருக்கேன், இவ்வளோ அனுப்புறவு வேறு ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்லிட்டு போயிருந்தேன், நான் இப்போ நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. இந்த பணம் வந்து இந்த தேதியில் இந்த ஸ்டேஷனில் வாங்கணும் சரியா, கனடாவிலேருந்து ஜீவா வந்திருந்தாங்க, அது என் பார்லர் வேலைக்கு வந்திருந்தாங்க, ஏன்னா அங்கே இவங்க ஃபோட்டோ நான் பார்த்துருக்கிறதுனால நான் வந்து மனோஜை வர சொல்லி போலீஸ் நெருக்கடி பண்ணி தான் வாங்கணும், உங்களுக்கு டவுட்டுன்னா வாங்க சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இன்ஸ்பெக்டரே கேட்போம், இன்ஸ்பெக்டரே சொல்லிடுவார் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா இவன் ஏதாவது உழம்பிட்டு இருப்பா வச்சுட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ தாண்டா உழம்புற, உண்மையை சொல்லுது அப்படி அப்படிங்கிறாங்க. அவள் சொல்லுதெல்லாம் போயிடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ கொஞ்சம் இருங்கப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போகிறாரு. அங்கே தெரிஞ்ச போலீஸ் இருக்கார். சார் இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த பணம் வர சொல்ல எதுவும் வாங்கியிருக்காங்களா சார் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்பெக்டர் உள்ள போயிடுவார், நான் ஃபைலை பரட்டி பண்ண சொல்லுதேன், எனக்கும் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் உனக்கு ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு கிளிக் ஒன்று தரேன், அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பேப்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேராக இன்ஸ்பெக்டர் வெளில போயிடுறாங்க. அப்போ பேப்பரை பரட்டி பார்க்குறாங்க, அந்த பேப்பர் இருக்குது. மனோஜ் வந்து பெட்டிஷன் கொடுத்ததும் ரிட்டன் வாங்கின பேப்பர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி
ஜீவாவும் நான் பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபோனில் கொடுக்காங்க. இதை வச்சுக்கிறார். நேராக வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ஏப்பா அந்த பொண்ணு சொல்லுது 100% உண்மை இந்த விஷயத்தில். ஏன்னா உங்கள் பணம் வந்துருச்சு, அந்த பணத்தில் தான் இவன் வந்து கடை ஆரம்பிச்சிருக்கான்பா, இல்லைனா இவனுக்கு இவன்பா பணம் கொடுக்க போகிறான். நான் முதல்ல பணம் வந்துருக்குன்னு சொன்னோடனே இப்போ இதாக இருக்குமோன்னு நினச்சேன். அது கனடாவுக்கு அந்த பொண்ணு பேருக்கு வச்சுருக்குன்னு பேசும்போது அந்த பொண்ணு தான் உறுதிப்படுத்தினேன். நான் போலீஸ்ட்டு ஆதாரத்தோடு வரணும்னு தான் வந்திருக்கேன்ப்பா, பாருங்கப்பா அந்த கெட்டில் இவங்க பெட்டிஷன் கொடுத்ததும் க்ளோஸ் பண்ணது எல்லாமே இருக்குது. அந்த பொண்ணோட ஃபோட்டோ கூட இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த மேடம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இவன் இதையுமே இல்லை ஒன் சைடாக பண்ணுதுன்னு சொன்னால் அந்த மேடத்துக்கு வேணால் ஃபோன் பண்ணி தரேன்பா அப்படிங்கிறாங்க. அவன் நம்பர் 1 எதுடா அப்படிங்கிறாங்க. அவங்களே என் கஸ்டமர் தான்டா, ஆனால் அவங்ககிட்ட தான் நீ ஏமாந்துருக்க, அவங்க திருப்பி தந்துருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு முத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, மனோஜ்கிட்ட நீங்கள் பணம் திருப்பி கொடுத்தீங்களா? மனோஜ்னா யார் உங்களுக்கு யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க முத்து அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க முத்து, நான் அவர்கிட்ட தான் ஒரு சூழ்நிலையில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டேன். அந்த 27 லட்ச ரூபாயை தாண்டி ஒரு 3 லட்ச ரூபா என்கிட்ட வட்டி முதலுமா வாங்கிட்டாங்க. ஆக 30 லட்ச ரூபா அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த தேதி மேடம் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அந்த தேதி சொல்கிறாங்க. ஸ்டேஷனில் வச்சு கொடுத்த முத்து, அப்போ கூட நீங்களும் உங்கள் ஒய்ஃப் வந்து ஏதோ பைக் வந்து நோ பார்க்கிங்கில் விட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேஷனில் நின்றீங்களே, இன்றைக்கி சாட்சி கழுத்து கூட நீங்கள் போட்டிங்களா? அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. மேடம் அதுக்காக போட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பரை அவன் செல்ஃபோன் உள்ளதை பார்க்குறாரு. அவன் சாட்சி கழுத்து போட்டிருக்காரு. பாருங்கப்பா இது கூட நான் தான் சாட்சி போட்டிருக்கேன், அந்த அம்மா பேசுனது பூரா கேட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வர, அவள் தான் பொய் சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நீ அதை விட பொய் சொல்லியிருக்கேடா, பெற்ற தாப்பன்ட்ட எவனாவது பொய் சொல்லணும்டா. பெற்ற தாப்பனுடைய இவ்வளோ காலத்தினுடைய உழைப்பு, அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து ஏமாத்துறோமே அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட குத்தலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் சொன்னோம்னா நீங்கள் பணத்தை வாங்கிடுவீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு தரமாட்டீங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான்ப்பா ரோஹினி தான் சொல்ல வேண்டான்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. அவள் வந்து அடுத்த வீட்டில் பிறந்தவடா, நீங்கள்லாம் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, ஒரு தாப்பனுக்கு பிறந்தவங்க, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ வேற்றுமையாக இருந்தால் வருங்காலங்கள் என்னடா செய்ய போகிறீங்க? என் காலம் இருக்கும்போது நீங்கள் தனித்தனியாக நிற்கீங்களா? நாளைக்கு நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து இருப்பீங்க? என் ஆத்மா என்னெல்லாம் கஷ்டப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த மனோஜ் வந்து நினைக்கிறாரா போகிற பக்கம் பார்த்தா சாவியை கையில் வாங்கிடுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. முத்து சொல்கிறாரு, மனோஜுங்க பாரு இன்னும் வந்து அந்த கடை வந்து அப்பா தான் நடத்துவாங்க சரியா, சாவியை ஒழுங்காக மாதிரியே அப்பா பேரில் கொடு சரியா, ஏஜென்சி லைசன்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றிடுவோம், ரொம்ப ஓவராக பண்ணால் முதுகுலி பிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. நான் கடை யாருக்காகவும் தர முடியாது, நான் ஆசைப்பட்டு வச்சது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீனே ஆசைப்பட்டு வச்ச, என்ன தொழில் பண்ணனே தெரியாமல் கிடந்த, ஏன்னா அந்த ஃபர்னிச்சர் கடையை எனக்கு தெரிஞ்சவர் விற்கணும்னாரு, நான் வந்து சொன்னேன், அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஃபர்னிச்சர் கடையே வச்ச சரியா, அதையுமே இன்றைக்கி வரைக்கும் லாபமாக நடத்தியானா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நல்ல அனுபவமாக வேலை பார்த்தவங்களே வேலையை விட்டு பாட்டு புதுசாக வச்சுருக்கேன். நான் ஒரு நாள் அவன் ஷோரூம் வந்து பார்க்கையில் அவனை பூரா சிரித்து ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தான், நீ கல்லாவுக்கு கீழே உட்காந்து ஏசிக்கு உட்காந்து தூங்கிட்டு இருந்ததான் நடந்துச்சு. 2 3 பேர் வந்து பொருளை பார்க்க வந்துட்டு ஆள் தூங்கிட்டு இருக்காரு, ஓனர் வேலை பார்க்குறவங்க என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நானே உன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் நீ அதே வேலை தான் பார்த்துட்ருக்க, நீ என்னமோ ஆசையாக பண்ணுற மாதிரியும் காலையில் எழுந்திரிச்சி போய் கடை திறக்கிற மாதிரியும், ஏன்னா வீட்டிலேருந்து எந்திரிச்சு ஒன்று அனுப்புறதுக்கே போதும்னு அம்மாவும் முன்னாடி அனுப்பிவிட்டாங்க, அதையும் தான் அந்த வீடு பார்த்துட்ருக்கு. கடை வச்ச கொஞ்ச நாளே நான் என்ன மாதிரி பெரிய பணக்காரன் உண்டுமா, என்ன மாதிரி பெரிய பிஸ்னஸ் உண்டுமான்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சுருக்க சொல்லு, ஒன்றுமே செஞ்சது கிடையாது. அப்பா பணத்தை ஏமாற்ற நீ வந்து மக்களுக்கு மட்டும் என்னத்தை செஞ்சிட போகிற, பெற்ற தாப்பனுக்கே நீ உண்மையாக இல்லை, மக்களுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்ப, நீ இருக்கவே மாட்ட, அதனால் உன் கடை சாவியை கரெக்டாக இங்கே கொடுத்துரு, உன் கடை இல்லை அப்பா கடை அப்படிங்கிறாங்க. தர முடியாது வைக்க முடியாது. அந்த ஆளை 4 போட்டு போடுதாரு, சாவியை வாங்கிறார். பாருடா ரவி எப்படி இருக்கான் பாரு அப்படி இப்படின்ட்டு இருக்கான், அவன் கரெக்டாக தான் இருக்கான், இன்னமும் வந்து இந்த கடை வந்து அப்பா தான் நடத்துவாங்க, இது பொதுவில் உள்ளது, எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்த, இப்போல்லாம் சீன் ஓவராக ஆயிடுச்சா, இப்போ அன்னி கூட வாழ போறியா வாழல, இப்போ கடை இருக்குங்க தும்மில் தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம் இல்லாத யாருமே வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, விடுங்க ரவி முத்து விடுங்க, இவர் கூட வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என் மேலேயே ஒரு பாசம் இல்லாத போது இவர் கூட வாழ்ந்து நினச்ச போகிறேன், என் மேலே பாசமாக இருக்க என் பையனை வளர்த்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிடுறாங்க. உடனே மீனா ரோஹினிங்கிறாங்க, கிளம்பி வெளில போயிடுறாங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, வித்யா பைக்கில் வந்து கூட்டி போயிடுறாங்க. நேராக பைக்லேயே குமரிபாளையம் போகிறாங்க பேக்கோட. உடனே அம்மா கேட்குறாங்க, என்னம்மா பைக்கில் வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய பேக் வச்சுருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரே இடவா வந்துட்டேன் அப்படிங்கிறேன். என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஒரே இடவா வந்துட்டேன், உண்மை நிலை தெரிஞ்சிட்டு, என்ன இவ்வளோ நாளும் வரைச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் மனோஜுக்காக, மனோஜுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான், இன்னமும் வந்து அவனோட வாழறது அர்த்தம் இல்லைம்மா, என் பிள்ளைய வளர்த்துட்டு இங்கே இருந்துட்டு போகிறேன், ஏன்னா அவனுக்கு எவ்வளோ நாள் என்னெல்லாமோ செஞ்சுருக்கேன், இப்படி இருக்கும்போது வந்துட்டு
அதுக்கு நான் ஏன் செய்யணும், ஏன் வந்து அவனுக்காக நான் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அதான் வந்து என் மனசாட்சி கட்டுப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் நடந்த விஷயத்த ஒரு சில விஷயத்த சொல்லாமல் விட்டுறாங்க. வித்தியா சொல்கிறாங்க, நான் போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. வித்தியா இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இரு, எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வித்தியா அவங்க தங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பேங்க்லேருந்து ரோகிணி கட்ட வேண்டிய பணத்தை கேட்டு நேராக பேங்க்லேருந்து வராங்க. இன்னும் 4, 5 பேர் பார்த்தோன்னே விஜயா கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரோகிணியை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற. ரோகிணியா? ரோகிணி இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அண்ணா தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் வீட்டம்மாங்க இல்லை, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டம்மா வாங்கின 4,00,000 வட்டி ஒரு 3,00,000 சேர்த்து 7,00,000 எப்போ கட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு கட்டணும் அப்படிங்கிறாங்க. லீகலாக நீங்கள் தான் அவங்களுடைய கணவர், சரியா? அப்படி இருக்கும்போது அவங்க கட்டாட்டி நீங்கள் தான் கட்டணும். அப்படி நீங்கள் கட்டலை அப்படின்னா அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் கோர்ட்டுக்கும் அதுக்கு நீங்கள் தான் அலைய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. டேய் வெண்டி பேல, இந்த 7,00,000 வழி பண்ணு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவின்னு சொல்கிறாரு, பெரிய பில்டப்பான பிஸ்னஸ் மேன், அப்படி இப்படி லட்சக்கணக்கில் பரட்டுவேன்னு சொல்லி பரட்ட வேண்டி தானே அப்படிங்கிறாங்க. டேய் என் கடையை தான் நீங்கள் வாங்கிட்டீங்களே, இப்போ எப்படிடா பரட்ட முடியும், வைக்க முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. என்னது கடையை வாங்கிட்டாங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க பேங்க்காரங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டம்மா நீங்களும் கட்டுறீங்க, இல்லைனா உங்கள் 2 பேர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் ரோகிணி வேணால் நான் என்ன சார் பொறுப்பு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அது எங்கேயுமே கணவனுக்கு மனைவி பொறுப்பு, மனைவிக்கு கணவன் பொறுப்பு, சரியா? சொத்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு கடன் வந்தால் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? உங்கள் மனைவிக்கு கட்ட வேண்டியது நீங்கள் தான் கட்டணும். உங்கள் ஆதார் கார்டெலாம் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆதார் கார்டு நான் கொடுக்கல, ஃபோட்டோவும் கொடுக்கல, நீங்களாக தான் எனக்கு நெருக்கடி பண்ணி வாங்கிட்டாங்க உங்கள் ஸ்டாஃபு, அதனால் இப்போலாம் வந்து பேசாதீங்க இப்படி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், கோர்ட்டில் கேஸை போட போகிறோம், உங்களுக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்கும்ல, இந்த வீட்டை நாங்கள் ஏழை போட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இவனுக்கே இந்த வீட்டில் பங்கு கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கேஸ் போட்டு எடுப்பீங்க, வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வீடு எங்கள் 2 பேர் பேரில் இருக்குது, இவனுக்குன்னு சொல்லி சல்லி பிசா கிடையாது, அதுபோக அந்த பொண்ணுக்கு என்ன சொத்து இருக்கோ எது இருக்கோ அதை நீங்கள் லீகலாக செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சார் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் சார், இப்போ வீடு தெரிஞ்சிருச்சு, என்ன நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.